இயேசுவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. உபாகமம் 28வது அதிகாரம் வசனம் 1 இப்படியாய் சொல்லப்படுகிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்பதாய் சொல்லப்படுகிறது. அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள உண்மைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால், முதலாவது கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யறதா இருக்கிறது. அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து வாழும் பொழுது அவருடைய கற்பனை கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.